ஹலோ நண்பர்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் வந்திருக்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் தராஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன பத்தி. அதில நெறைய பேர் பொருட்கள வாங்கி பயன்படுத்திக் கொண்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன்ல நீங்க எவ்வாறு பணம் சம்பாதிக்கலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல புதுசா பார்வையிடக்கூடிய நண்பர்களா இருந்தா, கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய மொபைல் ஃபோன்ல தராஸ் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. தராஸ் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருந்தா உங்களுக்கு லாகின் பேஜ் இந்த மாரி தான் வரும் நீங்க புதுசா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ற ஆட்களுக்கு ரிஜிஸ்டர் பேஜ் வரும். அதில உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது ஜிமெயில் அட்ரஸ குடுத்து நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த இடத்துல அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் உங்களுடைய அந்த ஓர்டர் நீங்கள் கொடுக்குறது பார்க்குறது ரிவ்யூ கொடுக்குறது அப்படி ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அடியில் மை அஃபிலியேட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல தான் உங்களுடைய ஏர்னிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் அதுவும் ஃப்ரீயாகவே எந்த வித பொருட்களையும் நீங்கள் பை பண்ணாமலே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த தராஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய டீட்டெயில் அவ்வளோ இந்த இடத்துல காட்டும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இமெயில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி கீழே ஷோ ஆகும். அதில் இருக்கக்கூடிய அந்த சென்ட் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை நீங்கள் கீழே இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கீழே ஜாயின் அஸ் நவுன்னு சொல்லி பட்டன் இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அஃபிலியேட்ஸ் ப்ரோக்ராம் இதில் ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொல்லி அக்கௌண்ட்டை நீங்கள் சில டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே ஷோ ஆகும் புதுசாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த ஃபில் நவுன்னு சொல்லி அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடியவரா அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவரான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவே உள்நாட்டில் இருக்கிறன்ற மாதிரி தான் டிக்கில் இருக்கும் போது நீங்கள் அதை அப்படியே விட்டுக்கொள்ளுங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் ஐடென்டி கார்டில் இருக்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேஷ்னல் ஐடென்டி கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. நேஷ்னல் ஐடென்டி கார்டு நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்கும். அதாவது ப்ரூஃப் ஆன் அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய அட்ரஸை நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கேட்டிருக்கும் இமெயில் அட்ரஸை நீங்கள் ஒரு தரம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த சென்ட் இருக்கக்கூடிய பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு என்டர் ஆகும். இந்த வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை நீங்கள் விரும்பின அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பேங்க் இன்ஃபோன்னு சொல்லி பட்டன் இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுடைய பேங்கில் இருக்கக்கூடிய அந்த என்ன மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய அட்ரஸை கீழே கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுடைய என்ஐசி நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க உங்களுடைய இதில் உங்களுடைய என்ஐசி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய என்ஐசி நம்பரை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க. அதாவது நீங்கள் சரி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிற சம்மந்தமாக எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி அப்படி கேட்டிருக்கீங்க நீங்கள் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறன்றதை கொடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லைன்றதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது வாலெட்டை செட் பண்ண போகிறீங்களா அல்லது பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வாலெட்டண்டா வாலெட்ன்றதை செட் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது பேங்க் அக்கௌண்ட்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல செட் பண்ணிக்கொள்ளுங்க. பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் நேம் கேட்டிருக்கும் பேங்க் நேமை இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேங்க் நேமை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து போட்டு உங்களுடைய பேங்க்
கோட் நம்பர் கேட்டிருக்கும். அதாவது ஒரு ஒரு பேங்குக்கும் வந்து ஒரு கோட் நம்பர் இருக்கு. அந்த கோட் நம்பரை நீங்க வந்து Googleல சர்ச் பண்ணி பார்த்து அந்த கோட் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா SWIFT நம்பர்ன்னு சொல்லி கேட்டிருக்கும். இந்த நம்பர் வந்து இதே நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பேங்க் ஒரு நம்பர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து BOC நம்பர் வந்து அந்த நம்பரை வந்து நீங்க Googleல சர்ச் பண்ணி பார்த்து இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பேங்க் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கும். பேங்க் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணி கொள்ளுங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து அக்கவுண்ட் டைட்டில் வந்து கேட்டீங்க. அக்கவுண்ட் டைட்டில்ல வந்து உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல குடுத்துக்கொள்ளுங்க. குடுத்ததுக்கு அப்புறம் கீழ வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதில வந்து டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல பிசினஸ் செஞ்சு அத நீங்க ஃபைல் பண்ணி பிசினஸ் செஞ்சா உங்களுக்கு வந்து டெக்ஸ் எதுவும் கட்டுறியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தா வந்து நீங்க இதில வந்து எஸ்ன்றத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது இதில வந்து பெரிய அளவுல வந்து நீங்க செய்யாம நார்மலா ஏர்னிங் செய்றீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து நீங்க நோன்றத குடுத்துட்டு, இதில இருக்கக்கூடிய அந்த சப்மிட் பட்டன நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, கன்ஃபர்ம் வந்து கேட்டிருக்கும். இதில இருக்கக்கூடிய அந்த கன்ஃபர்ம் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து யூ கேன் ஸ்டார்ட் ப்ரமோட்டிங் நவ் வில் ரிவ்யூ இன்ஃபர்மேஷன் சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது நீங்க குடுத்த டீட்டெயில வந்து அவங்க ரிவ்யூவுக்கு எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ரிவ்யூவிங்ன்னு சொல்லி இந்த இடத்துல வரும். மெயிலுக்கு உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வரும். உங்களுடைய மெயிலுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அக்கவுண்ட் வந்து அப்ரூவ்டுன்னு சொல்லி வந்து ஷோ ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய வந்து பொருட்கள் தந்திருப்பாங்க. அந்த பொருட்கள வந்து நீங்க உங்களுடைய WhatsApp குரூப்லயோ அல்லது நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இது சரி சோசியல் மீடியா கம்யூனிட்டி குரூப்லயோ வந்து நீங்க சென்ட் பண்ணி அதன் மூலமா வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த அடிக்கிற நீங்க அந்த பேக்க வந்து சேல் பண்ண போறீங்கன்னு சொன்னா, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில வந்து உங்களுக்கு கமிஷன் டீட்டெயில் வந்து அதில போட்டிருப்பாங்க. நீங்க அந்த கமிஷன் டீட்டெயில வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் தருவோம் இந்த மாரின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில வந்து ஏர்ன் சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அதில வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த பேக் கொண்டு போணுச்சு, சேல் ஆயிடுச்சுன்னு சொன்னா கிடைக்கும்ன்றதையும் கீழ போட்டிருப்பாங்க. இந்த ஏர்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டன கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, கெட் லிங்க்ன்னு சொல்லியிருக்கு. இந்த லிங்க நீங்க காப்பி பண்ணி எது சரி சோசியல் மீடியாக்கள்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். கீழ வந்து ஒன் ஸ்டெப் டூ ஷேர்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து இத நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இதில வந்து நீங்க இமேஜ் கஸ்டமைஸையும் வந்து பண்ணிக்கொள்ள முடியும். இதில இருக்கக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் இமேஜ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இதில வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோல இருக்கக்கூடிய இமேஜ வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஏத்த வகையில நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணிட்டு, அ அத வந்து நீங்க சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். சேவ் பண்ணிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒன் ஸ்டெப் டூ ஷேர்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அத நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் வந்து ஷோ ஆகும். அதில வந்து நீங்க ஷேர் பண்ணி, அதன் மூலமா வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ உதாரணமா நீங்க ஒரு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குரூப்ல நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில இருக்கக்கூடிய பொருட்களோட பிரைஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எவ்வளோக்கு அத விக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க இந்த லிங்க வந்து கிளிக் பண்றது மூலமா வந்து அந்த பொருள வந்து அவங்க வாங்கிக் கொள்வாங்க. வாங்குறதால வந்து அவங்க லிங்க கிளிக் பண்ணி நேரடியா அவங்க தராஸ் அப்ளிகேஷன்ல போய்ட்டு அவங்க வாங்கிக் கொள்வாங்க. வாங்குறது மூலமா உங்களுக்கு இதில போட்டிருக்கக்கூடிய கமிஷன் வந்து உங்களுடைய பேஜ்ல வந்து ஆட் ஆகும். அத நீங்க வந்து தேவையான டைம்ல பொருட்களாவோ அல்லது அமௌண்டாவோ வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இதில வந்து பொருட்கள வந்து நீங்க ஷேர் பண்ணி உங்களுடைய கம்யூனிட்டில வந்து மத்தவங்கள நீங்க பை பண்ண வைக்கிறீங்களோ, அதன் மூலமா உங்களுக்கு வந்து இதில போட்டிருக்கக்கூடிய கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில போட்டிருக்கிற பொருள் மட்டும் இல்லாம வந்து, நீங்க உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க தராஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கல முன்னுக்கு வரக்கூடிய பொருட்கள கூட நீங்க அதில போயிட்டு நீங்க சேல் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த பொருள நீங்க ஷேர் பண்ண போறீங்கன்னு சொன்னா, இந்த பொருள நீங்க கிளிக் பண்ணிட்டு, இதில இருக்கக்கூடிய அந்த ஷேர்ன்னு இருக்கக்கூடிய பட்டன கிளிக் பண்ணிட்டு, இதில இருக்கக்கூடிய அந்த கொப்பி லிங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப மை அக்கவுண்டுக்கு வந்து அந்த மை அஃபிலியேட்ஸ்க்கு வந்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல நீங்க கொப்பி பண்ண அந்த பொருள் வந்து முன்னுக்கே வந்து இப்படி இந்த மாரி ஷோ ஆகும். ஷோ ஆயினதுக்கு அப்புறம் இதில இருக்கக்கூடிய அந்த ஏர்ன் இருக்கக்கூடிய பட்டன கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில தேவைன்னு சொன்னா நீங்க இமேஜ வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏத்த மாரி இமேஜ கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணிட்டு இதில இருக்க யூஸ் திஸ் இமேஜ்ன்றத குடுத்து போட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த பொருள் ஒண்ண நீங்க வித்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ரூ. 575 கமிஷன் தருவன்ற மாரி அதில அவங்க போட்டிக்கிறாங்க. இதில இருக்கக்கூடிய ஒன் ஸ்டெப் டூ ஷேர்ன்னு இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுடைய சோசியல் மீடியாக்கள் கீழ வந்து ஷோ ஆகும். இதில நீங்க உதாரணத்துக்கு Facebookஅ பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது Telegramஅ பயன்படுத்தலாம், Instagramஅ பயன்படுத்தலாம், WhatsApp குரூப்புகள பயன்படுத்தலாம். WhatsApp குரூப்புகளுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி, அதன் மூலமா வந்து மத்த
நண்பர்களையும் வந்து உங்களுடைய பொருட்கள வாங்க வச்சு, இப்போ உதாரணமா வந்து நெறைய பேர் வந்து தராசுல வந்து பொருட்கள் வாங்கக்கூடிய ஆட்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய இன்ன ஆஃபர்ல வந்து கிடைக்குதுன்னு சொல்லி நீங்க ப்ரோமோட் பண்ணீங்கன்னு சொன்னா, அதன் மூலமா அவங்க எப்படியும் தராசுல தான் அவங்க பொருள வாங்க போறாங்க. வாங்குறதால உங்களுக்கும் அதன் மூலமா வந்து சிறிய கமிஷன் வந்து கிடைக்கும். இதே மாரி நெறைய பொருட்கள வாங்க வச்சு அதிகமா சம்பாதிச்சு கொள்ள முடியும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பத பத்தி கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே. பாய்.